புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் 5ஆம் கட்ட சுற்றுப்பயண திட்டத்தில் மாற்றம். இன்றும் நாளையும் நடைபெற இருந்த சுற்றுப்பயணம் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்திலும் அக்டோபர் 10ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்திலும் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. வேலுமணி பேச்சு. இந்த முறை கண்டிப்பாக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக 210 தொகுதி வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர். முதலமைச்சரின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் பாலாஜி நகர் அருகே கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்தபோது விஷவாயு தாக்கி ஊழியர் ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. பாதாள சாக்கடையில் சுத்தம் செய்யும் போது மனிதர்கள் உயிரிழந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனமே முழு பொறுப்பு என்றும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனமும் அரசும் பின்பற்றுமா என்று மக்கள் எதிர்பார்ப்பு. $375 நுகர்வோர் பொருட்களுக்கான GSTயை மத்திய அரசு அதிரடியாக குறைத்ததன் எதிரொலியாக நவராத்திரி விற்பனை 10 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியதை அடுத்து தீபாவளி விற்பனை களை கட்டும் என வர்த்தகர்கள் எதிர்பார்ப்பு. மாருதி சுசுகி விற்பனை இரட்டிப்பாகியுள்ளதாகவும் ஹியூண்டாய் ஹைரில் விற்பனை பெருமளவு உயர்ந்துள்ளதாகவும் தொழில்துறை தகவல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 15 வயதுடைய சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து உள்ளதாகவும் பெண்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை கர்ப்பமாக்கிய ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகள் நிம்மதியாக பள்ளிக்கு கூட செல்ல முடியாத அவல நிலை தொடர்வதாக பெற்றோர் காட்டம். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 14 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்த இளைஞர் மற்றும் பெற்றோர்கள் மீது வழக்கு பதிவு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் மெத்தன போக்கால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து அப்பாவி சிறுமிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் ஆதங்கம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறியதால் தமிழகம் போதை மாநிலமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் காலப்பட்டி அரசு பள்ளி எதிரில் இளைஞர்களை சீரழிக்கும் கஞ்சா விற்பனை செய்த 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தால் பள்ளி மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பாதிக்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு ஒடிஷா மாநிலத்தில் இருந்து வந்த ரயிலில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி வரும் நிலையில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் பகுதியில் கடைகளுக்கு ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
காரைக்காலில் இருந்து படகு மூலம் தமிழகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களை கடத்த முயன்ற 3 மீனவர்கள் சிக்கினர். ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் மதுபான கடத்தல்கள் அதிகரித்து வருவதாக பலர் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இளைஞர் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மது அருந்தும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் பீர் பாட்டிலால் குத்திக் கொலை. கடந்த 4 நாட்களில் 3 கொலைகள் அரங்கேறியுள்ளதால் பொதுமக்கள் பீதி. சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் மது போதையில் மோதிக்கொண்டதில் ஒருவர் குத்திக் கொலை. திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்துள்ளதே இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் காவல் நிலையம் அருகே பாலத்தில் தூக்கிலிடப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கலசப்பாக்கம் பகுதியில் விடிய அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் குற்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பேருந்தில் ஏற முயன்ற பெண்ணிடமிருந்து பணம் மற்றும் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்கள் உள்பட 3 பேரை பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்து பிடித்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே தயங்கும் நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே அரசு குடோனில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவற்றை குடோன் ஊழியர்கள் மூட்டையில் துளையிட்டு திருடும் வீடியோவை கண்டு மக்கள் அதிர்ச்சி. ரேஷனில் எந்த பொருளையும் ஒழுங்காக விநியோகிக்காத விடிய அரசு கொடுக்கும் கொஞ்ச நஞ்ச பொருட்களிலும் நடைபெறும் திருட்டையும் தடுக்காமல் குரட்டை விடுவதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை கோட்டை ரயில் நிலையம் அருகே லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்யும் கடை உரிமையாளரிடமிருந்து 62 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்துவிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓட்டம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை தப்பிச் சென்றவர்களை பிடிக்க முடியாமல் திணறல். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நிலம் தொடர்பான தகராறில் பெண் உட்பட 2 வரை வீடு புகுந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கும்பல். அராஜக மாடல் திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலற்று உள்ளதற்கு நாள்தோறும் அரங்கேறும் குற்ற சம்பவங்களே சாட்சி என பொதுமக்கள் கடும் சாடல். சென்னையில் இருந்து துபாய்க்கு விமானம் மூலம் கடத்த முயன்ற 52 லட்சம் ரூபாய் மதிப்புடைய வெளிநாட்டு பணம் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரைக்கோட்டை பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை இலங்கைக்கு கடத்திச் செல்ல முயன்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரம் சோதனைக்கு பிறகு புரளி என்பது தெரிய வந்ததால் பக்தர்கள் நிம்மதி. தமிழகத்தில் பள்ளிகள், கோயில்கள், அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது சமீப காலமாக அதிகரித்திருக்கும் நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பட்டப்பகலில் இளைஞர்களை வெட்ட ஓட ஓட விரட்டிய கஞ்சா போதை ஆசாமிகள். கஞ்சா போதையில் நாள்தோறும் அச்சுறுத்தி வரும் இளைஞர்கள் மீது விடியா திமுக அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே இளைஞர் ஒருவர் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் சாலையில் விழுந்து கிடந்ததால் பரபரப்பு. இளைஞர் விபத்தில் சிக்கினாரா அல்லது அவரை யாரேனும் தாக்கினார்களா என காவல்துறையினர் விசாரணை.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமிர்தராயன் கோட்டை கிராமத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு திமுக அமைச்சர் மதிவேந்தன் மாவட்ட ஆட்சியரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. சாலையின் நடுவே உள்ள மின் கம்பங்களை அகற்ற வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு எதிராக மக்கள் முழக்கம். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் அரசு பள்ளியில் தேங்கிய மழைநீரை கூட அகற்றாமல் சுகாதாரமற்ற இடத்தில் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட முதல்வர் மருத்துவ முகாம். முகாமிற்கு வந்தவர்கள் சேற்றில் நடந்து வருவதை பார்த்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் முகாமை தொடங்கி வைத்துவிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சென்றுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் இன்றி விளம்பரத்திற்காக திமுக சார்பில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாம். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் வெற்றி விளம்பரத்திற்காகவே மருத்துவ முகாமை நடத்தியதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் மாடல் அரசு வெற்றி விளம்பரங்களில் முதலிடத்திலும் மக்களின் உயிர்காக்கும் மருந்து உற்பத்தியில் துறையில் செயலற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு. மத்திய அரசு 5000 கோடி நிதியுடன் 300 மருந்து ஆராய்ச்சி திட்டங்களை ஊக்குவிக்க தமிழகத்தில் திமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எழும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. 4வது முறையாக மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்தும் விடியா அரசின் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் 2023 மே மாதம் முதல் நடப்பாண்டின் ஆகஸ்ட் மாதம் வரை கைது செய்யப்பட்ட 217 பேரில் பலர் காவல்துறை தாக்குதலால் காயமடைந்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் அம்பலம். திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டத்தை மீறி அடியாட்கள் போல் நடந்து கொள்வதற்கு இதுவே சான்று என விமர்சனம். ஊட்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடைமுறைப்படுத்தப்பட்ட இ-பாஸ் திட்டம் பலனின்றி போய்விட்டதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சோதனை சாவடிகளில் நடு ரோட்டில் பாஸ் பெறும் நடைமுறை காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் சிக்கி போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டில் பட்டா மாறுதல் தொடர்பாக பத்திர எழுத்தர் உதவியாளரை கிராம நிர்வாக அலுவலர் மிரட்டும் வகையில் பேசிய செல்போன் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நடவடிக்கை எடுக்காமல் போக்கு காட்டும் விடியா அரசு. போதையின் பாதையில் செல்லாதீர் என ஸ்டாலின் வெற்றி விளம்பரம் தேடும் நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் மது போதையிலேயே பணிக்கு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியில் பருவமழைக்கு முன்னதாகவே 48,000 மரக்கிளைகள் வெட்டி அகற்றப்பட்டதாக வெற்றி விளம்பரம் செய்துள்ள மாநகராட்சி நிர்வாகம். சென்னை மாநகரத்தில் எத்தனை மரங்கள் வேரோடு சாய்ந்தன, போக்குவரத்து எவ்வளவு தடைபடுகிறது, எத்தனை வாகனங்கள் சேதமடைகின்றன, எத்தனை பேருக்கு விபத்து ஏற்படுகிறது என்பதெல்லாம் மழைக்காலம் வந்தால்தானே தெரியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் இவை அனைத்தும் திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி விளம்பர திட்டம் என்றும் காட்டம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதங்குடி கிளை வாய்க்காலை தூர்வாராததால் விளைநிலங்களுக்குள் புகுந்த மழைநீர். வாய்க்காலை தூர்வார கோரி பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தால் மரியாதை குறைவாக பேசுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கூட ஒரு வாரமா தெரியவே இல்லை சுத்தமா. இந்த ஆகாதாம அடைச்சதால வடிகால சரியாம வடியில இதை நாங்க 8வது மாசம் போய் மனு கொடுத்தோம். 8வது மாசம் மனு கொடுத்ததுக்கு வண்டி வரும் போயான்னு சொல்லிட்டாரு பெரிய அதிகாரி. திரும்பி இன்னும் வந்தாரு, ஒரு 200 மீட்டர் தான் அள்ளியிருக்கிறாரு. பாக்கி எல்லாமே இப்படிதான் கிடக்கு. விவசாயம் ஒரு முதுகெலும்புன்னு சொல்றாங்களே தவிர எங்க விவசாயி உட்கார வச்சு பேச மாட்டாங்க, நிக்க வச்சு பேசுறாங்க. எங்களை பார்த்தா ஒரு நிக்கல் தனமா பேசுறாங்க, ஒரு அலட்சிய போக்கா இருக்கிறாங்க. வாய்க்கால் தண்ணி வடிய மாட்டேங்குது, தூர்வார மாட்டுறாங்க. தூர்வாரம் சொல்லிட்டு ஒரு 2 தப்பு 3 தப்பு 4-5 வருஷமா வாட்டு போட்டோ எடுத்துட்டு போயின்னு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தாக்க நாங்கள் எப்படி விவசாயம் பண்றது? 10 மாதங்களில் 5 மேலாண் இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் முடங்கியிருப்பதாக குற்றச்சாட்டு. கிடங்குகளில் சம்பா நெல் இருப்பில் உள்ளதால் குறுவை நெல்லை இருப்பு வைக்க இடமில்லாமல் அறுவடை முடங்கியுள்ளதாக திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் PR பாண்டியன் வேதனை. கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையிலும் 10 மாதங்களுக்குள்ளாகவே
தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மேலாண்மை இயக்குநர்கள் 5 பேர் பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி உயர் அதிகாரிகளை பணிமாறுதல் செய்ததனுடைய விளைவு கொள்முதல் முற்றிலும் தடைபட்டு கிடக்கிறது. நல்ல காய்ந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் இங்கே கொட்டி வைக்கப்பட்டு தற்போது மழை பெய்தால் இதற்கு அந்த நெல் அடித்து செல்லுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் ஷேல் கேஸ் மற்றும் இதர எரிவாயு எடுக்கும் திட்டத்துக்கு தமிழக அரசு மறைமுக ஆதரவு வழங்குவதாக விவசாயிகள் சந்தேகம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எரிவாயு எடுக்கும் திட்டம் செயல்படுவதை ஸ்டாலின் அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் கிராமங்கள் தோறும் விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மீண்டும் அந்த எண்ணெய் கிணறுகளை எடுப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வாங்கியிருக்கிறது. இங்கே விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய, விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள் இங்கே எண்ணெய் கிணறுகள் எடுத்தால் மிகப்பெரிய சேதத்தினையும் பாதிப்பிற்கும் நாங்கள் உள்ளாகுவோம். இந்தியாவின் பால் உற்பத்தியில் பஞ்சாப், ஆந்திர மாநிலங்கள் முன்னேற தமிழ்நாடு 10.46 மில்லியன் டன் மட்டுமே பால் உற்பத்தி செய்து 7வது இடத்திற்கு சரிந்த அவலம். பால் உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்றவை 60% பங்கு வகிக்கும் நிலையில் 4 ஆண்டுகளாக திமுக அரசு பால் சங்கங்களுக்கு ஊக்குவிப்பு, வசதிகள், கால்நடை பராமரிப்பு திட்டங்கள் இன்றி வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றதால் விவசாயிகள் விரக்தி. கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் சென்னையில் ஃப்ளூ தொற்றுகள் அதிகரிப்பு. குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை பாதிக்கப்படுவதால் தடுப்பூசி, முகமூடி அணிந்து கொள்வதுடன் ஃப்ளூ தொற்று அறிகுறிகள் கண்டால் உடனடியாக சிகிச்சை பெறவும் மக்களுக்கு அறிவுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பெய்த மழையால் 2வது முறையாக அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். ஏற்கனவே ஒருமுறை தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகம் முறையாக சீரமைக்காததால் மீண்டும் அடித்துச் செல்லப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடுவதாக அறிவித்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி. ரயில்வே கேட் வழியே பெரும்பாலான மக்கள் அன்றாடம் பயணம் செய்து வரும் நிலையில் திடீரென மூடுவதாக கூறியதால் 100க்கும் மேற்பட்டோர் ரயில்வே டிராக்கில் நின்று மறியல் செய்ததால் பரபரப்பு. தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள சக்தி புயல் அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், திருச்சி, மதுரை, தேனி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 12 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காசோலை மோசடி வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ள உச்சநீதிமன்றம். நவம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வழிகாட்டு நெறிமுறையில் டிஜிட்டல் சம்மன், ஆன்லைன் அபராதம் செலுத்துதல், 6 மாதங்களில் வழக்கு முடித்தல் ஆகிய முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதால் மக்களிடம் பெருத்த எதிர்பார்ப்பு. தொடர் மழையால் தருமபுரி அடுத்துள்ள இலக்கியம்பட்டி ஏரி நிரம்பி வெளியேறி வரும் உபரிநீர். அதிக அளவில் உபரிநீர் வெளியேறி வருவதால் கரையை பலப்படுத்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். மதுரையில் பேர குழந்தைகளுடன் உறவினர் வீட்டுக்கு சென்றபோது பழமையான கட்டடம் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி உயிரிழப்பு. படுகாயம் அடைந்த 2 குழந்தைகளும் மீட்கப்பட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. புரட்டாசி மாதத்தையொட்டி தேனியில் உள்ள பழமை வாய்ந்த அனுமந்தராய பெருமாள் திருக்கோயிலில் சிறப்பு வழிபாடு. பஜனை பாடல்கள் பாடப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள பாண்டுரங்கன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை.
பல வண்ண மலர் அலங்காரத்தில் பவனி வந்து அருள் பாலித்த சுவாமியை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற புரட்டாசி மாத சனி பிரதோஷ வழிபாடு. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்துடன் எழுந்தருளிய நந்தி பகவானை வழிபட்ட பக்தர்கள். புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த சூரியமலை அடிவாரத்தில் உள்ள வெள்ளூற்று பெருமாள் கோயிலில் உலா வந்த சுவாமிகள் நெல்மணிகள், கொழுக்கட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊர்வலமாக வந்த சுவாமிகள் மீது சூறையிட்டு நேர்த்திக் கடனை செலுத்திய பக்தர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழையூர் பகுதி வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத மகா சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம். 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு நந்தி பகவானை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் வடிகால் இன்றி சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியும் வீட்டின் மீது மின்கம்பம் சாய்ந்ததாலும் பொதுமக்கள் அவதி. மகாராஷ்டிராவில் கடைகள், வணிக நிறுவனங்கள், ஹோட்டல்கள் மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த இடங்கள் 24 மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று மாநில அரசு அறிவுறுத்தல். இங்கிலாந்து திருச்சபையின் 1400 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் பேராயராக நியமனம். 63 வயதான சாரா முல்லாலி என்ற பெண் கேண்டர்பரி தேவாலயத்தில் பேராயராக பொறுப்பேற்பு. பிரிட்டன் பிரதமர் வருகிற 8ஆம் தேதி இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதாக அறிவிப்பு. பதவியேற்ற பின் முதல் முறையாக இந்தியா வருகை தர உள்ள பிரிட்டன் பிரதமர் இந்திய பிரதமர் மோடியுடன் இணைந்து வருகிற 9ஆம் தேதி தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்துவார் எனவும் தகவல். சீன ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் அதிர்ச்சி தோல்வி. 1-6, 2-6 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை அமண்டாவிடம் தோல்வியுற்று வெளியேறினார். பதிமூன்றாவது ICC மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இலங்கை தலைநகர் கொழும்புவில் பிற்பகல் 3 மணிக்கு ஆட்டம் தொடங்கவுள்ள நிலையில் வெற்றியை எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்திய ரசிகர்கள்.